அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழை பொறுத்தவரைக்கும் பக்தி இலக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்து முடிச்சுட்டோங்க. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் பக்தி இலக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் தேவாரம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனோட நூற்குறிப்புகள் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனும் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சுட்டு அதில் எத்தனை திருமறைகள் இருக்குது, எந்தெந்த திருமறைகள் யார் யார் பாடியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது திருஞான சம்பந்தரை பற்றி நம்ம பார்த்தோம். ஏன்னா முதல் 3 திருமறைகள் இவர் பாடிக்கிறதுனால அவரை பற்றி நம்ம முதல்ல உங்களுக்கு பார்த்தோம். அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு போன வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அது யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா அப்போ தான் இந்த வீடியோ புதுசாக வரீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் வரும், வியூ எக்ஸாம் தமிழ் வீடியோஸ்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது டிஎன்பிசியாக இருக்கட்டும், ஓகேங்களா, மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர். ஏன்னா 4, 5, 6ஆம் திருமறைகளை யார் பாடியிருப்பார் அப்படின்னா நம்ம திருநாவுக்கரசர் தான் பாடியிருப்பாரு. ஒரு அப்பர்னு அழைக்கப்படுவார். இவருடைய அந்த பாடல்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரிங்க, பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் பிறந்த ஊர். ஸோ திருநாவுக்கரசர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாமூர். எங்க? திருவாமூர், அதாவது திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவாமூர்ல தான் இவர் பிறக்கிறாருங்க. ஓகேங்களா? திருமுனைப்பாடி அப்படின்ற நாட்டுல இருக்கக்கூடிய திருவாமூர் அப்படின்ற இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு. சாரி கேஸ், திருவாமூர் அப்படின்ற இடத்துல தான் இவர் என்ன பண்றாரு, பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார். ஸோ திருநாவுக்கரசோட பெற்றோர் யார் பார்த்தீங்கன்னா புகழனார் மாதினியார். உங்களுக்கு அப்படியே நான் இந்த திருஞான சம்பந்தர் அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ திருஞான சம்பந்தரை பொறுத்தவரைக்கும் முதல் 3 திருமறைகள் பாடியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா சீர்காழி அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. ஆனா திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய திருவாமூர்ல பிறந்திருப்பார். திருஞான சம்பந்தரோட பெற்றோர் பெயர் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இவருடைய பெற்றோர் பெயர் இப்ப நம்ம பார்த்தோம், புகழனார் மாதினியார். ஓகேங்களா? சோ அவர் திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா சிவபாத இறுதியார் பகவதி அம்மா. சிவபாத இறுதியார் பகவதி அம்மா திருஞான சம்பந்தருடையது. திருநாவுக்கரசருடைய அப்பா அம்மா பெயர் பார்த்தீங்கன்னா புகழனார் மாதினியார். பெற்றோர் இவருக்கு கிட்ட பெயர் மருள் நீக்கியார். ஓகேங்களா? சோ திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா மருள் நீக்கியார் அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க. அப்பர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு. அப்பர் மற்றும் மருள் நீக்கியார், இந்த 2 பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஆப்ஷன்ல லா கூட வரும், மருள் நீக்கியார். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க அந்த ஆப்ஷன் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தமக்கையார். தமக்கையார் அப்படின்னா திலகவதி அம்மையார். ஸோ இவங்களுடைய சகோதரி அம்மையார் தான் பார்த்தீங்கன்னா திலகவதி அம்மையார். தமக்கைன்னா சகோதரியை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த திலகவதி அம்மையார் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவரை சைவ சமயத்துக்கு மாத்திருப்பாங்க. அது நம்ம பின்னால பார்ப்போம். ஓகேங்களா? இவருடைய நெறி பார்த்தீங்கன்னா தொண்டு நெறி. ஓகேங்களா? ஸோ எந்த நெறியை ஃபாலோ பண்றாருங்க, தொண்டு நெறியை தான் இவர் ஃபாலோ பண்றாரு. இதே நம்ம திருநாவுக்கரசர் எந்த நெறியை ஃபாலோ பண்ணாருன்னு பார்த்தோம், ஒரு ஞாபகம் இருக்கும், மகின்மை நெறி. ஸோ மகன்மை நெறியை தான் என்ன பண்ணியிருப்பார், பாடியிருப்பார். இவர் தொண்டு நெறி, அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்யறதாம்பா என் பணியே, நான் அவனுக்கு தொண்டு செஞ்சு கிடப்பா அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருப்பாரு, பாடியிருப்பாரு. ஓகேங்களா? இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஆமாங்க, இவருடைய காலமும் 7ஆம் நூற்றாண்டு தான். திருஞான சம்பந்தருடைய காலமும் 7ஆம் நூற்றாண்டு தான் நம்ம பாடியிருப்போம். ஏன்னா திருஞான சம்பந்தரை தூக்கி ஒரு சுமந்திருப்பாரு. அடுத்து சமண மதத்தில் இருந்தபோது தர்மசேனர் என அழைக்கப்பட்டார். இதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இவர் முதல்ல சமண சமயத்தில் தான் இருந்திருப்பாரு. அப்ப திருநாவுக்கரசர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா தர்மசேனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. எப்படி அழைக்கப்படுறாரு, தர்மசேனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூளை நோயால் வருந்தி கூற்றையின வாயிறு விலக்களியர். ஓகே, இது பாருங்க, கூற்றாயின வாறு, அதாவது வயிற்றுல அந்த சூளை நோயை விலக்களிச்சு என்ன பண்ணியிருப்பாரு. அதனால என்ன பண்ணியிருப்பாருங்கன்னா சைவ மதத்துக்கு ஒரு மாறி இருப்பாரு. ஸோ இவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டிருக்கும். அந்த வயிற்று வலி தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாருங்க, தன்னுடைய தங்கையோட வற்புறுத்தலால் என்ன பண்ணியிருப்பார், சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறி இருப்பாரு. இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரின் தமிழ் கெஞ்சி தமிழ். ஓகேங்களா? ஸோ நம்ம திருஞான சம்பந்தர் என்னன்னு பார்த்தோம், அவர் கொஞ்சி தமிழ்னு பார்த்தோம். இவருடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா கெஞ்சி தமிழ். இவருடைய தமிழ் பார்த்தீங்கன்னா கெஞ்சி தமிழ். அடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை. ஸோ இவர் இறைவனால எங்க ஆட்கொள்ளப்படுறாரு அப்படின்னா திருவதிகை அப்படின்ற இடத்துல தான் இவர் இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு. அவர் எங்க ஆட்கொள்ளப்படுறாரு பார்த்து திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சீர்காழியில பார்த்தீங்கன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா திருவதிகையில ஆட்கொள்ளப்படுறாரு. இறைவனடி எங்க சேர்றப்படுறாரு அப்படின்னா திருப்புகழூர். அவரு பெருமனநல்லூர் அப்படின்ற இடத்துல 16 வயது திருமண கோலத்துல திருஞான சம்பந்தர் இறைவனடி சேர்வாரு. இவர் பார்த்தீங்கன்னா
திருப்புகழூர் அப்படின்ற இடத்துல வந்து இறைவனடி சேர்றாரு. ஸோ ரெண்டு நீங்க அப்படி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து இவர் பாடியது 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமறைகள். நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு 4, 5, 6ஆம் திருமறைகளை தான் வந்து பாடியிருக்காங்க. இந்த 4ஆம் திருமறை வந்து பார்த்தோன்னா திருநேரிசை அப்படின்னு அழைக்கப்படுது. திருநேரிசை. 5ஆம் திருமுறை வந்து பார்த்தோன்னா திருக்குறுந்தொகை. 6ஆம் திருமுறை வந்து பார்த்தோன்னா திருத்தாண்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப நேரிசை, குறுந்தொகை, தாண்டகம் ஒவ்வொரு அந்த திருமறையும் அப்படி அழைக்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமானது. 4ஆம் திருமறை திருநேரிசை, 5ஆம் திருமறை திருக்குறுந்தொகை, 6ஆம் திருமறை வந்து திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் அழைக்கப்படுதுங்க. அடுத்து பாவிட்டார் செந்தமிழ் பதிக தொடை பாடியதால் நாவுக்கரசர் என சிவனால் அழைக்கப்பட்டார். பாருங்க, இவருக்கு திருநாவுக்கரசர் அப்படின்ற பெயர் வச்சுட்டு யாருங்க? சிவபெருமான் தான். ஏன்னா அவர் சைவ சமயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? ஸோ இவரு பாவிற்றலவர் செந்தமிழ் பதிக, ஸோ செந்தமிழை வச்சு பதிக தொடை நிறைய பாடினதால இவரு திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு யாரால் அழைக்கப்படுறாரு? சிவனால வந்து இவர் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? மொத்தம் இவர் 4900 பதிகங்கள் பாடியிருக்காரு. அது நம்மளுக்கு வந்து 313, கிட்டத்தட்ட 311 313 புக்கு வேரியேஷன் வருது. ஸோ 313 பதிகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் எனும் வார்த்தை முதலில் இவர் தேவாரத்தில் காணப்படுகிறது. ஸோ சங்கம் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவருடைய தேவாரத்தில் தான் வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா? ஸோ இவரை பத்தினா அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். திருப்பி ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க. திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர்ல பிறக்கிறாரு. அப்பா அம்மா பேர் புகழனார் மாதனியார், பெற்றோரிட்ட பெயர் மருள் நீக்கியார், தமக்கையார் வந்து திலகவதியார். இவருடைய நெறி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நெறி. காலம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. சமண மதத்துல இருந்து என்ன பண்றாருங்க? தர்மசேனர்னு அழைக்கப்படுறாரு. சோழ நோயால் பாதிக்கப்பட்டு சைவ சமயத்துக்கு வந்து திலகவதியாரால மாறுறாரு. இவருடைய தமிழ் வந்து கெஞ்சி தமிழ். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து திருவதிகை. இறைவனடி சேர்ந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகழூர் அப்படின்ற இடத்துல வந்து சேர்றாரு. இவருடைய 4, 5, 6ஆம் திருமணிகள், 4 வந்து திருநெரிசையனும், 6 வந்து திருக்குறந்தையனும், 5 வந்து திருக்குறந்தொகையும், 6ஆம் திருமணி வந்து திருத்தாண்டகம் அழைக்கப்படுது. ஸோ இவருக்கு வந்து திருநாவுக்கரசுன்ற பட்டமே சிவனால் தான் வந்து வழங்கப்பட்டிருக்கும். 4900 பதிகங்கள்ல 313 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சங்கம் அப்படின்ற வார்த்தை இவருடைய நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. இவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் பாருங்க. மகேந்திரவர்ம பல்லவனை சைவ மதம் மாற்றியவர். ஆமாங்க, மகேந்திரவர்ம பல்லவனை வந்து பார்த்தோன்னா சைவ மதத்துக்கு மாற்றியவர் யாருன்னா இவர். ஏன்னா இவருக்கு என்ன பண்ணிருப்பாரு? மகேந்திரவர்ம பல்லவன் வந்து நிறைய தண்டனைகள் கொடுத்திருப்பாரு. கல்லை கட்டி கடல்ல இறக்கியிருப்பாரு, ஒரு தண்ணியில இது பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பண்ணியும் என்ன பண்ணிருப்பாரு? அதுல வந்து படிச்சு வந்திருப்பாரு. அதனால மகேந்திரவர்ம பல்லவனும் வந்து என்ன பண்ணிருப்பாரு? சைவ மதத்துக்கு மாற்றிருப்பாரு. திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு சுலையில் இட்டவர் இந்த பாருங்க யாருங்க? மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணாலும் அவர் திருப்பி இந்த இறைவனோட நாமத்தால வராரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு. மகேந்திரவர்ம பல்லவனும் வந்து சைவ சமயத்துக்கு மாறி இருப்பாரு. திருநாவுக்கரசரை அப்பர் என அழைத்தவர் திருஞான சம்பந்தர். இது ஏற்கனவே பார்த்தா அதே பாயிண்ட் தாங்க நான் வச்சிருக்கேன். ஏன்னா திருநாவுக்கரசர்ன்றதாங்க நான் திருப்பி வச்சிருக்கேன். திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. ஏன்னா திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருப்பாரு? இவர் வந்து தூக்கின்னு எல்லா இடமும் வந்து சுத்தி இருப்பாருங்க. அதனாலதான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், திருநாவுக்கரசரையே வந்து கடவுளா வழிபட்டவர் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவர் அப்பூதி அடிகள். நான் அந்த பாயிண்ட் அதில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு கடவுள்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் பசங்களுக்கும் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசன் பேர் வச்சிருப்பாரு. யாரு? அப்பூதி அடிகள். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பரந்துபட்ட கொள்கை கொண்டவர். அதாவது என்னதுங்க? என் கடன் வந்து தெய்வத்திற்கு, என் இறைவனுக்கு பணி செய்து கிடக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு? என்ன வச்சிருப்பாரு? நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும். ஏன் அந்த 2 லைன் இங்க நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து சிவனுடைய அடியை சேர்ந்துட்டேன். நான் என்ன பண்ண முடியாது? என்னால நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும். நம்மன்னா நான் யமனை கூட என்ன பண்ண மாட்டேன், நான் யமனை கூட பயப்பட தேவையில்ல அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த பாரதியாரோட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அந்த பாட்டுக்கு ஊர்வலா இருந்தது எதிரான இந்த பாடல் தான் சொல்லுவாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருமறை காட்டில் பாடியே கதவை திறந்து வைத்தார். சரிங்க, இந்த கதவுன்னு டைப் பண்ண மறந்துட்டு இருக்கேன். ஸோ கதவை என்ன பண்ணிருப்பாருங்க? பாடல் மூலமே பாடியே அங்க மூடி இருந்த கதவை என்ன பண்ணிருப்பாரு? இவர் வந்து திறந்து வச்சிருப்பாரு. பாம்பு தீண்டி அப்புதடிகளாரின் மகனை உயிர் பெற செய்தார். நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்புதடிகள் வந்து திருநாவுக்கரசர் வந்து தெய்வமா வழிபட்டிருப்பாரு. எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசர் பெயர் வச்சிருப்பாரு. அப்படியோட மூத்த மகன் திருநாவுக்கரசர் வாழையில இறக்குறப்போ அது பாம்பு தீண்டிட்டு இருக்கும். அந்த பாம்பை வந்து என்ன பண்ணி பாம்பு தண்டிய விஷயத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு? பாடல் பாடி என்ன பண்ணிருப்பாருங்க? அந்த விஷயத்தை வந்து நீக்கிருப்பாரு. கைலாய காட்சியை கண்ட இடம். சோ திருநாவுக்கரசர் வந்து எந்த இடத்துல வந்து கைலாய காட்சியை கண்டார் அப்படின்னா திருவையாற்றில் என்ன பண்ணிருப்பாருங்க? மூழ்கி எழுந்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கைலாய காட்சி வந்து கிடைச்சிருக்கும். திருஞான சம்பந்தரை தோழி சுமந்து பல தலங்களுக்கு சென்றார். இதை போன வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்தோம் திருஞான சம்பந்தரை. அதனால்தான் திருஞான சம்பந்தர் இவர் எப்படி அழைச்சிருப்பாரு? அப்பான்ற ஸ்தானத்துல வச்சு அப்பார் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. கோயில் தோறும் உழவார பணி செய்தார். ஆமாங்க, கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பில்லுகளை செதுக்கிறது, கிளீன் பண்றது, இந்த மாதிரி நிறைய உழவார பணிகள் வந்து எல்லா கோயிலுக்கும் வந்து செஞ்சிருப்பாரு. இறைவனை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் உருவகித்து பாடியவர். பாருங்க, இறைவனை எப்படி வச்சுக்கிறாராம்? கணவனாகவும்
உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை வந்து மனைவியாகவும் உருவகித்து பாடியவர் தான் வந்து இந்த திருநாவுக்கரசர். இந்த பாயிண்ட் ஏற்று நம்ம அங்க வந்து பார்த்துட்டோம். சிவனால் தான் அவர் எப்படி அழைக்கப்படுறாரு, நாவுக்கரசர்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, சரி ரிப்பீட்டர். ஸோ மறுபடியும் இந்த அவருடைய சிறப்புகள் மகேந்திரவர்ம பல்லவனை சைவ மதத்துக்கு மாற்றுறாரு. அவர் சுண்ணாம்பு சூழல் எட்டவரை மகேந்திரவர்ம பல்லவன். திருநாவுக்கரசர் தான் வந்து அப்பர் அழைச்சவர் திருஞான சம்பந்தர். ஏன்னா அவர் தூக்கின பல தலங்களுக்கு சுத்தி இருப்பாரு. என் கடன் பண்ணி செய்து கிடப்பதே நாமார்க்கும் கூடியெல்லாம் நமனை எஞ்சோம், இதெல்லாம் இவருடைய பாடல்கள் தான். திருமறை காட்டுல அந்த மூடிய கதவை வந்து திறந்திருப்பாரு. பாம்பு தண்டி அப்புதலியோட மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பெற செஞ்சிருப்பாரு. கைலாய காட்சி அவர் கண்ட இடம் திருவையாறு. கோயில் தோறும் உழார பணிகளை வந்து செஞ்சிருப்பாரு. இறைவனை கணவனாகவும் ஆன்மாவை வந்து மனைவியாக உருவித்து பாடியிருப்பாரு. ஓகேங்க. அடுத்து திருநாவுக்கரசரின் வேறு பெயர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினுக்காகனா இந்த இடத்துல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ இவருடைய முதல் பெயர் தர்மசேனர். தர்மசேனர் ரொம்ப பார்த்தோம். இவர் சமண சமயத்தில் இருந்தப்பதான் அவர் தர்மசேனர்னு அழைக்கிறாங்க. அடுத்து அப்பர். திருஞான சம்பந்தர் இவருக்கு வச்ச பெயர் தான் வந்து அப்பர். ஏன்னா அவர் வந்து நிறைய இடங்களுக்கு சுத்தந்தால திருநாவுக்கரசர் ஒரு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு. அப்புறம் வந்து வாகீசர். ஓகேங்களா, வாகீசர் அப்படின்ற ஒரு பட்டம் பெற்றிருக்காரு. தாண்டக வேந்தர் ரொம்ப முக்கியமான ஒரு பட்ட பெயருங்க இது. தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்படுறாரு. ஏன்னா நிறைய தாண்டகங்கள் வந்து இவர் வந்து பாடியிருப்பார். தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்படுறாரு. சைவ உலகின் செந்நாயிறு, இது ரொம்ப முக்கியம். சமண சமயத்திலிருந்து வந்து ஒரு சைவ உலகின் செந்நாயிறு அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து இவர் வந்து பெற்றிருப்பாரு. ஆளுடைய அரசு. ஆளுடைய அரசு திருநாவுக்கரசு அப்படின்ற ஒருத்தம் போட்டிருப்பாரு. அது யார் கொடுத்திருப்பாரு, சிவபெருமனால் கொடுக்கப்பட்டிருக்கும். அது அங்க அந்த பாயிண்ட் கொடுத்ததால இங்க நான் கொடுக்கல. தர்மசேனர், அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர், சைவ உலகின் செந்நாயிறு, ஆளுடைய அரசு, இதெல்லாமே திருநாவுக்கரசை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். இவருடைய முக்கிய மேற்கோள்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா பாத்துக்கோங்க. ஆப்ஷன்ல வந்துச்சுன்னா நீங்க எடுக்கிறது ஈஸியா இருக்கும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். நாம இருக்கும் கூடியெல்லாம் நம்மனை எஞ்சோம், அங்கேயே பார்த்துட்டோம். சாத்திரம் பல பேசும் சழக்கர்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பாரு பாடியிருப்பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு பாரதியார்னு வச்சா நம்ம பாரதியார்ன்றதான் வந்து எடுப்போம். நீங்களே யோசித்து பாருங்க. இது படிக்காத நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் பாருங்களேன். சாத்திரம் பல பேசும் சழக்கர்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏன் ஆப்ஷன்ல பாரதியார்னு வச்சா நம்ம கண்டிப்பா பாரதியார் பக்கம் தான் போவோம். ஓகேங்களா. ஆனா யார் பாடியிருக்காரு அப்படின்னா திருநாவுக்கரசர் தான் வந்து இதை வந்து பாடியிருக்காரு. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். ஓகேங்களா. சோ தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்ற வரியும் வந்து முக்கியமான வரி தான். இதுவும் யாருன்னா திருநாவுக்கரசருடைய தான். மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. அதாவது குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்து பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியிருப்பார். இதுவும் யாருடைய வரிகள்னா திருநாவுக்கரசருடைய வரிகள் தான். மாசில் வீணையும் மாலை மதியமும், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடலுங்க. இது வந்து நம்ம மகேந்திரவர்ம பல்லவன் வந்து இவர் வந்து ஒரு நீருக்குள்ள வந்து நிக்க வச்சிருவாரு. அப்பதான் இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கில வேண்டிலும் மூசி வண்டரை பொய்கையும் ஒன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பாரு. ஈசனோட அந்த இணையடி நிழலை பத்தி பாடியிருப்பாரு. அடுத்து கல்தூணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சனும் கல்தூணை ஆவது நமச்சிவாயவே. இது பாருங்க, இது நீங்க அந்த கமலோட இந்த படத்துல வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படம் தசாவதாரத்துல வந்து பாடியிருப்பீங்க. அவர் வந்து கல்லில் கட்டி போ அனுப்பவங்களே அதுதான். அதே போல மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஒரு கல்லில் கட்டி போட்டப்ப என்ன பண்ணியிருப்பார், இந்த பாடலை பாடியிருப்பாரு. கல்துணை பூட்டி கடலில் பாய்ச்சனும் நல்துணை ஆவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாருங்க. பாடலை வந்து பாடியிருப்பாரு. அடுத்து பாருங்க. நண்பாட்டு புலனவாய் சங்கம் ஏறி நற்கணக்கிழி தருமி கருளி. ஓகேங்களா. அப்ப பாருங்க, இங்க சங்கம் அப்படின்ற வேர்டு இடம்பெற்றிருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த லைன் நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த இவருடைய தேவாரத்துல தான் வந்து சங்கம் அப்படின்ற வேர்டு இடம்பெற்றிருக்கு. ஸோ இது எல்லாமே இவருடைய அந்த மேற்கோள்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம திருநாவுக்கரசரை பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலனுள்ளதா வந்து இருக்கும். இதே போல அடுத்த வீடியோவில் நம்ம சுந்தரர் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சுந்தரர் கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை வந்து போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக திருநாவுக்கரசரை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.